இன்றைய ஆன்மீக தகவலிலே இந்த கருவறையினுடைய ரகசியங்களை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். ஆலயத்திலே மூலஸ்தானம் என்கின்ற கருவறை இருக்கின்றது அல்லவா? அந்த கருவறையினுடைய ரகசியங்களை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். மனிதனுக்கு தலைதான் பிரதானம். தலையிலே இருந்து பிறப்பிக்கப்படும் உத்தரவுகள் உடலிலே மற்ற அங்க அவயங்களை செயல்பட வைக்கின்றது. இந்த உத்தரவுகள் தான் மற்ற அங்க அவயங்களை செயல்பட வைக்கின்றது. ஆகவே எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் என்றார்கள். இதே மாதிரிதான் ஆலயத்தினுடைய அமைப்பும் உள்ளது. உடலுக்கு தலை பிரதானம் என்பது போல் ஆலயங்களுக்கு கருவறை பிரதானமாக உள்ளது. இதனை மூலஸ்தானம் கர்ப்ப கிரகம் என்றும் சொல்வார்கள். நமது உடல் பிரம்மாண்டமாக இருந்தாலும் தலை சிறியதாகத்தான் இருக்கும். அது மாதிரிதான் ஆலயங்கள் எத்தனை பெரிதாக இருந்தாலும் கருவறை சிறியதாகவே இருக்கும். ஆகவே இதனுடைய பின்னணியிலே மிகப்பெரிய ரகசியங்கள் சூக்ஷ்மங்கள் இருக்கின்றது. இந்த ரகசியங்கள் எல்லாம் தேவ ரகசியங்கள். ஆகவே அவற்றை பற்றி தான் இப்போது சிந்திக்க இருக்கின்றோம். நாம் தெரிந்து கொள்ள முடியாது. இவையெல்லாம் தேவ ரகசியங்கள். இதனை பற்றி முற்றிலுமாக நம்மால் தெரிந்து கொள்ள முடியாது என்றாலும் இதை பற்றி அறிந்து கொள்வதற்கு முயற்சிக்கலாம். முயற்சி தானே நமக்கெல்லாம் முக்கியம். ஆகவே முயற்சிக்கலாம். வாஸ்து கணக்கு பிரகாரம் நீள அகல உயரங்களை மிக துல்லியமாக கணக்கிட்டு ஆலயங்களை உருவாக்கினார்கள் நம்முடைய முன்னோர்கள். இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்திகளை கிரகிக்கும் பகுதியாக கருவறையை அமைத்தனர். இந்த பிரபஞ்சத்திலே உள்ள சக்திகள் எல்லாம் ஒரு வகை மின்னூட்டம் பெற்ற துகள்களாக இருக்கின்றது. இந்த அலைகளை எல்லாம் கோவில் கருவறை விமானம் மீதுள்ள கலசங்கள் மூலம் கருவறைக்குள் இருக்கின்ற மூலவர்கள் மீது பாயும். பிறகு அங்கிருந்து அந்த அலைகள் ஆலயம் முழுக்க விரவி பரவும். எனவேதான் ஆலயங்களுக்கு செல்லும் போது நமது ஆற்றல் அதிகரிக்கின்றது. இந்த இடத்திலே நான் வாரியார் சுவாமிகள் அவர்கள் சொன்ன ஒரு உதாரணத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். வாரியார் சுவாமிகள் அவர்களிடம் ஒருவன் கேட்டான், கல்லிலே எப்படி தெய்வம் வரும்? கல்தானே அது என்று கேட்டான். அதற்கு வாரியார் சுவாமிகள் மிக அழகாக பதில் சொன்னார். என்ன சொன்னார் என்றால், அதற்கு வாரியார் சுவாமிகள் அவர்கள் மிக அழகாக பதில் சொன்னார். கற்றவர் அல்லவா, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பார்கள். பலதையும் கற்றவர் அவர். வாரியார் சுவாமிகள் பலவற்றை கற்றவர். அதனால்தான் அவருக்கு அகிலம் முழுவதும் சிறப்பு இருக்கின்றது. அவரை ஒரு நாயன்மாராகவே பார்க்கின்றார்கள் எல்லோரும். வாரியார் சுவாமிகள் ஒரு தெளிந்த நீரோடை. அவரிடம் கேள்வி கேட்டவன் ஒரு அஞ்ஞானி. அஞ்ஞானி என்று சொல்வோம், வேறு ஒன்றும் சொல்ல வேண்டாம். அந்த அஞ்ஞானி வாரியார் சுவாமிகளிடம் கேட்கின்றான், கல்லிலே எப்படி தெய்வம் இருக்கும்? கல்லுக்கு எதற்காக பாலும் தேனும் என்று கேட்கின்றார். அதற்கு வாரியார் சுவாமிகள் சொல்கின்றார், சாதாரணமாக பேப்பராக இருப்பது ரிசர்வ் பேங்கிலே 100 ரூபாயாக அச்சடித்து அதிலே ரிசர்வ் பேங்க் கவர்னர் அவர்களுடைய கையெழுத்து வந்த பின் ரூபாய் நோட்டாக மாறுகின்றது. அதுபோல கருவறையிலே வைக்கப்படுகின்ற சிலாரூபங்கள் பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல்களை தங்களுடைய ஈர்ப்பினாலே ஈர்த்து அந்த சிலா வடிவங்கள் தெய்வத்தன்மையை பெறுகின்றது என்று கூறினார். பிரதிஷ்டை செய்யப்படும் வரை அது கல்லாக இருக்கலாம். ஆனால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் ஆன பின்பு அதற்கு தெய்வத்தன்மை வந்துவிடுகின்றது. இதற்காகவே நம்முடைய முன்னோர்கள் கருவறை அமைப்பதிலே மட்டும் அளவு கடந்த நுட்பங்களை கடைபிடித்தார்கள். எல்லா ஆலயங்களிலும் கருவறையானது வாசல் தவிர மற்ற அனைத்து பகுதிகளும் மூடப்பட்டதாக இருக்கும். இந்த கருவறை அமைப்பை 6 பகுதிகளாக பிரிக்கலாம். அவை என்ன என்றால், முதலாவது அதிஷ்டானம், 2வது பாதம், 3வது மஞ்சம், 4வது கண்டம், 5வது பண்டிகை, 6வது ஸ்தூபி. இதிலே மூலவர் சிலை நிறுவப்படும் பகுதியை அதிஷ்டானம் என்பார்கள்.
பீடம் என்றும் சொல்வதுண்டு. கருவறையின் வெளிப்புற சுவரை கோஷ்டம் என்பார்கள். அவற்றிலே பல்வேறு கடவுள் உருவங்கள் இடம்பெற்றிருக்கும். ஒரு கோவில் எந்த மூர்த்திக்கு உரியதோ அந்த மூர்த்தியை அங்கு பிரதிஷ்டை செய்திருப்பார்கள். உதாரணமாக சிவபெருமானுக்குரிய கோவில் என்றால் ஆவுடையாரோடு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்வார்கள். அம்பாள் என்றால் அம்பாளை பிரதிஷ்டை செய்வார்கள். அது மட்டுமின்றி அந்த கருவறை எத்தனை ஆண்டுகளாக கடந்தாலும் இறை அருளை அள்ளித்தரும் பொக்கிஷமாக இருக்கவும் வழிவகுத்திருந்தார்கள். இந்த நடைமுறை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே, அதாவது ஆகம வழிபாட்டு முறைகளுக்கு முன்பே தோன்றிவிட்டது. இந்த காலகட்டத்திலே நாட்டை ஆண்ட மன்னர்கள் தங்களது அரண்மனையை விட அருள் அலை தரும் கோவில்கள் எப்போதும் உறுதியாக நின்று நிலை பெற்று திகழ வேண்டும் என்ற எண்ணத்திலே கற்களால் ஆன கருவறையை கட்டினார்கள். அவர்கள் பெருங்கோவில், மாடக்கோவில், கரக்கோவில், ஞாயர்கோவில், குகுடிக்கோவில், இளங்கோவில், மணிக்கோவில், ஆலக்கோவில் என்று 8 வகையான விதங்களிலே கோவில்களை கட்டினார்கள். ஆனால் கருவறை பகுதி சதுரம், வட்டம், முக்கோணம் எனும் 3 வித அமைப்புகளிலே அமைக்கப்பட்டன. இதிலே சதுர அமைப்பு என்பது தேவலோகத்துடனும், வட்டம் இறந்தவர்களோடும், முக்கோணம் என்பது மண்ணுலகத்தோடும் தொடர்புடையதாக கருதப்படுகின்றது. தமிழ்நாட்டிலே முக்கோண அமைப்புடன் ஆலய கருவறை அமைப்பதில்லை. வட்ட வடிவ கருவறைகளை புத்த ஸ்தூபிகளிலும் பள்ளிப்படை கோவில்களிலும் மட்டுமே காண முடியும். என்றாலும் மதுரை அழகர் கோவிலிலே உள்ள ஆலய கருவறை வட்ட வடிவிலே இருப்பது ஆச்சரியமானது. மற்றபடி தமிழக ஆலயங்களிலே கருவறை சமசதுர வடிவிலேதான் இருக்கும். கருவறை சுற்றுப்பகுதி என்பது ஆலயத்துக்கு ஆலயம் மாறுபடும். என்றாலும் தொன்மை வாய்ந்த சிறப்பு வாய்ந்த ஆலயங்களிலே கருவறை வெளிப்பகுதி கஜபிருஷ்டம் வடிவிலேயே இருக்கும். கஜம் என்றால் யானை, பிருஷ்டம் என்றால் பின்பகுதி என்று பொருள். ஆக யானையினுடைய பின்பகுதியை போன்ற கருவறை கொண்டது கஜபிருஷ்டம் என்று பெயர். இதனை தூங்கானை மாடக்கோவில் என்பார்கள். அதாவது ஒரு யானை முன்னங்கால்களை முன்புறம் நீட்டியும் பின்னங்கால்களை பின்புறம் மடித்தும் படுத்திருப்பதை போன்று காணப்படும். இதனை கஜபிருஷ்டம் என்பார்கள். இத்தகைய கருவறையை நம் முன்னோர்கள் சாதாரணமாக அமைத்து விடவில்லை. கோவில் கட்ட தேர்வு செய்யப்படும் இடத்திலே தானியங்களை விதைப்பார்கள். அந்த தானியங்கள் 3 நாட்களிலே முளைத்துவிட்டால் உத்தமமான இடம் என்று அர்த்தம். 5 நாட்களிலே முளைத்தால் மத்தியமம் என்று அர்த்தம். 5 நாட்களுக்கு பிறகு என்றால் அது அதமம். அதமம், மத்தியமம், அதமமான இடங்களிலே கருவறை கட்டமாட்டார்கள். உத்தமமான இடத்திலே மட்டுமே கருவறையை அமைப்பார்கள். இது பிரபஞ்ச சக்திகளை ஒன்று திரட்டி தரும் தலமாக மாறும் என்று மூதாதையர்கள் கணித்து வைத்திருந்தார்கள். கோவில்களையும் கருவறைகளையும் அந்த விதத்திலே தான் கட்டினார்கள். கருவறைக்குள் வைரம், வைடூரியம், தகடுகள், கருங்கற்கள், சுட்டக்கற்கள், ஆற்று மணல் ஆகியவற்றை போட்டு நிரப்புகின்ற பழக்கமும் இருந்திருக்கின்றது. அதேபோல் சுண்ணாம்பு, கடுக்காய், தானிக்காய், நெல்லிக்காய் ஆகியவற்றை அரைத்து பூசி கருவறையை உருவாக்குவதை கர்ப்ப கிரக லட்சணம் என்றார்கள். கர்ப்ப கிரக சதுர அளவு 1 தண்டம் எனப்படும். இதன் அடிப்படையிலேதான் ஆலயத்தின் மற்ற அமைப்புகள் இருக்கும். உள்பிரகாரம் 1 தண்ட அளவு விஸ்தாரத்துடனும், 2ஆம் பிரகாரம் 2 தண்ட அளவு விஸ்தாரத்துடனும், 3ஆம் பிரகாரம் 4 தண்ட விஸ்தார அளவுடனும், 4ஆம் பிரகாரம் 7 தண்ட விஸ்தார அளவுடனும் இருத்தல் வேண்டும் என்பது விதி. இப்படி நம் முன்னோர்கள் கருவறையை பார்த்து பார்த்து பரிசோதித்து கட்டினார்கள். அதனால்தான் பல கோவில்கள் இன்றும் பல 1000 ஆண்டுகள் கடந்தும் நிலையாக நின்று கொண்டிருக்கின்றது. நமக்கெல்லாம் ஆன்மீக சக்திகளை அளித்து கொண்டிருக்கின்றது. கருவறையை முன்னோர்கள் திருவுண்ணாழிகை என்று அழைத்தனர். கருவறை வலுவாக இருக்க வேண்டும் என்பதிலும் நம் முன்னோர்கள் மிகவும் கவனம் செலுத்தினார்கள். தேப்பெருமாநல்லூரிலே உள்ள சிவாலய கருவறை தேன் கலந்த சுண்ணாம்பால் கட்டப்பட்டது. பெரும்பாலான கருவறைகள் இப்படித்தான் கட்டப்பட்டுள்ளன. அதேபோல்
கருவறை வடிவமைப்பதிலும் மிகுந்த நுட்பம் கடைபிடிக்கப்பட்டது. சிதம்பரம் நடராஜர் ஆலய கருவறை இதயம் போன்றது. வேலூர் அருகே விருஞ்சிபுரத்தில் உள்ள மார்கமந்தீஸ்வரர் ஆலய கருவறை ஓம்கார வடிவத்துடன் இருக்கின்றது. அதேபோல் கங்கை கொண்ட சோழபுரத்திலே உள்ள பிரகதீஸ்வரர் ஆலய கருவறை அமைப்பு ஆச்சரியப்படத்தக்க விதத்திலே இருக்கின்றது. இங்கே சந்திரகாந்த கல்லால் உருவான இந்த கருவறை வெயில் காலத்திலே குளிர்ச்சியாகவும் குளிர்காலத்திலே வெப்பமாகவும் இருக்கும். இப்படி பல சூட்சுமங்களை கொண்ட கருவறையை நமது முன்னோர்கள் சற்று இருட்டாகவே வைத்தார்கள். அதிலும் ஒரு அறிவியல் பின்னணி உள்ளது. அது என்னவென்றால், கருவறை விமான கலசம் மூலம் சூரிய கதிர்களின் அலை மூலவர் சிலைக்கு கடத்தப்படும். அதே சமயம் சிலைக்கு அடியில் உள்ள யந்திரம் பூமிக்கு அடியிலே இருந்து கிடைக்கும் ஆற்றல்களை மூலவர் சிலைக்கு கடத்தும். இதனால் கருவறையில் இறை ஆற்றல்கள் அனைத்தும் ஒன்று திரண்டு நிரம்பி இருக்கும். கருவறை சற்று இருட்டாக இருந்தால்தான் அந்த இடத்திலே ஆற்றல்கள் ஆலயத்தின் மற்ற பகுதிகளுக்கு பரவும். இந்த விஞ்ஞான உண்மையை நம் முன்னோர்கள் அறிந்திருந்ததால் தான் அவர்கள் ஆலய கருவறையை சற்று இருளாகவே இருக்கும்படி செய்திருந்தனர். இதிலே ஒரு விஷயத்தை நான் இப்போது சொல்ல வேண்டும். மருத்துவர்கள் மிகவும் அரிதான மருந்து வகைகளை நம்மிடம் கொடுக்கும்போது என்ன சொல்வார்கள்? வெளிச்சம் படாமல் வைங்கள் என்பார்கள். வெளிச்சம் படாமல், அதிக வெளிச்சம் படாமல் இருட்டாக வையுங்கள் இந்த ஊசி மருந்தை என்று சொல்வார்கள். ஆக நம் முன்னோர்கள் எல்லாவற்றையும் அறிந்திருந்தார்கள். ஆகவேதான் அவர்களால் பல நூற்றாண்டுகள் கடந்து கோவில்களை அமைக்க முடிந்தது. கருவறையின் ஆற்றலையும் அருமையையும் புரிந்து கொள்ளாமலே இருக்கின்றோம் நாம் எல்லோரும். நாம் வீட்டிலே வழிபட்டால் 10% ஆற்றலே கிடைக்கும். ஆனால் கோவில் பிரகாரத்திலே சென்று வழிபட்டால் அதனை 100% நாம் பெற்றுவிடலாம். அதேபோல் கோவில் குளத்திலே வழிபட்டால் 1000 மடங்கு பலனும், ஆற்றிலே வழிபட்டால் 1,00,000 மடங்கு பலனும் பெறலாம். அருவிக்கரை பகுதியிலே வழிபட்டால் 1 கோடி பங்கு பலனும், கடற்கரையிலே வழிபட்டால் 2 கோடி பங்கும் பலனும் பெறலாம். ஜீவ சமாதிகளிலே வழிபட்டால் 10 கோடி பங்கு பலனும் கிடைக்குமாம். ஆகவே தினசரி ஆலயம் சென்று வழிபடுவதை வழக்கமாக கொள்வோம். நாமும் நம்முடைய சந்ததியினரும் அனுதினமும் ஆலய வழிபாட்டை மேற்கொண்டால் நம்முடைய வம்சமானது விருத்தி அடையும். எல்லா வகையிலும் நாம் சிறந்தவர்களாக இருப்போம். ஆகவே அனுதினமும் கோவில் செல்கின்ற பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்வோம். முன்னோர்கள் நமக்கு வைத்த பொக்கிஷங்கள் ஆலயங்கள், அவற்றை பத்திரமாக பாதுகாப்போம்.